நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட கோச் உங்ககிட்ட லிக்விட் ஃபேட் வந்தோம்னா வேகமா வந்து குறைஞ்சிரும், ஸ்பாஞ்சி ஃபேட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், திக் ஃபேட் வந்து ரொம்ப வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னா என்னோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிக்விட் ஃபேட், ஸ்பாஞ்சி ஃபேட், திக் ஃபேட் அப்படின்லாம் எதுவுமே வந்து கிடையாது. இது எல்லாமே நாமளா வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஆக்சுவலி நம்ம உடம்புல 2 டைப் ஆஃப் ஃபேட் மட்டும் தான் வந்து இருக்கு. ஒன்னு விசரல் ஃபேட், ரெண்டாவது வந்து சப்கியூட்டேனியஸ் ஃபேட். இந்த விசரல் ஃபேட் வந்து நம்மளோட அப்டமன் ரீஜன்ல வந்து இருக்கும். இதுவே இந்த சப்கியூட்டேனியஸ் ஃபேட் வந்து ஆர்ம்ஸ், தைஸ், லெக் இந்த மாதிரியான இடத்துல வந்து இருக்கும். இப்ப நம்மளோட பாடியில எக்ஸஸ் ஃபேட் வந்து இருக்கு, அந்த இடத்த நம்ம டச் பண்ணும்போது நல்லா சாஃப்டா இருந்துச்சு அப்படின்னா அது லிக்விட் ஃபேட்னும் ஸ்பாஞ்சி ஃபேட்னும் சொல்லி தப்பா வந்து புரிஞ்சிட்டு இருக்காங்க. இதுவே எதனா ஒரு பாடி பார்ட் வந்து நீங்க டச் பண்ணும்போது அது ரொம்ப ஹார்டா இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து திக் ஃபேட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒண்ணுதான். அது குறையறதுக்கான விஷயத்த நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸும் முதல்ல கரெக்டா இருக்கும். தப்பா பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்காது. நீங்க தப்பா பண்றத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அது வந்து திக் ஃபேட், அது குறையலாம் வந்து லேட் ஆயிடும் அப்படின்னு நினைச்சு உங்களே நீங்க வந்து ஏமாத்திக்காதீங்க.